அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம தமிழ் தகுதி தேர்விலிருந்து தினமும் முந்தைய ஆண்டு வினாத்தாளில் 15 வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம 15 வினாக்கள் பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமானது தமிழ் தகுதி தேர்வு. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 95+ எடுத்துட்டீங்க அப்படின்னா எளிமையான முறையில் அரசு வேலைக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ அப்போ ரொம்ப மிக முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் கிட்டத்தட்ட அதாவது இந்த பகுதியிலேருந்து 4லேருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது பெரும்பாலும் நமக்கு என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம புக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் ரீட் பண்ணும்போது அந்த யூனிட்டில் மிக முக்கியமான வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் நமக்கு கேட்குறாங்க. நல்லா உங்களுக்கு டார்க்காக அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது கலர் லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அதுதான் பெரும்பாலும் கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே சொற்களை ஒழுங்குபடுத்துதல எது மிகச் சரியானதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. சரிங்களா? ஸோ அப்போ பரணினா என்ன? பரணியில் நிறைய வகை இருக்குது, அதில் ஒன்று தான் கலிங்கத்து பரணி. சரிங்களா? ஸோ ஆனால் பரணி எதை சொல்லுது? பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் எதுன்னு கூட டைரெக்டாக கேட்கலாம். அப்போ அது பரணி. சரிங்களா? அடுத்தது இதே மாதிரியே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், சரியான தொடர் எழுது. சரிங்களா? அப்போ சரியான தொடர் எது அப்படின்னா அதே மாதிரி தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்துறது தான். ஸோ இப்போ இங்கே எது சரியானது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சரிங்களா? இதுதான் மிகச் சரியானது. இந்த இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 வினாக்கள் கேட்குறாங்க. 5மே ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது திருக்குறள் கேட்டால் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனித்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததுங்க கலைச்சொல். ஸோ கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறைஞ்சது 5லேருந்து 8 வினாக்கள் கேட்குறாங்க இந்த கலைச்சொல் பகுதியில். சரிங்களா? இப்போ பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி. அப்போ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது இதுக்கு சரியான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். சரிங்களா? அப்போ இரிகேஷன்னா பாசனம் சொல்கிறோம். ஸோ அப்போ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். சரிங்களா? இதே நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஃபிக்ஷன். அந்த ஃபிக்ஷன் அப்படின்றதுக்கு நிகரான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய புனைவு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அப்போ ஃபிக்ஷன்னா என்னதுங்க? புனைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ அப்போ இந்த கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய செவ்விலக்கியம். அப்போ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னதுங்க? செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் மிக முக்கியமானது, நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். சேட்டலைட் அப்படின்ற கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சேட்டலைட் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சேட்டலைட்னா என்னதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள். சரிங்களா? அடுத்தது சைலர் அப்படின்றது மாலுமியை குறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எல்லாமே ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி ஒரு பாடத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க, எதுவும் புதுசாலாம் கேட்கல. சரிங்களா? அப்போ சைலர் அப்படின்னா மாலுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த வினா பாருங்கள், மிக முக்கியமானதுங்க. அதாவது இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது அகவை முதிர்ந்த, சரிங்களா, தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது டைரெக்டாக ஒரு கேள்வி. அப்போ அகவை முதிர்ந்த அப்படின்னா வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களங்க, அவங்களுக்கு உதவித்தொகை திட்டம் 1978லேருந்து வழங்குறாங்க. அப்போ அந்த உதவித்தொகை திட்டத்தை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 58 வயது. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கேள்விகள்லாம் நமக்கு கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்த வினா பாருங்கள்,
அடுத்த வினா வந்து மரபுத்தொடர். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மரபுத்தொடர் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இங்கே பாருங்கள், பால் அப்படின்னா என்ன பண்ணணும்? பால்னா பருகு. அப்போ பாலுக்கு என்ன நிகரான மரபுத்தொடருக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னா பால் பருகு. அப்போ ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய பருகு அப்படின்றது தான். அப்போ இந்த உண் அப்படின்றது சோறு உண். சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. சோறு உண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து நீர் குடி. சரிங்களா, நீர் குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், சேவல். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், இதுவும் நமக்கு 8th புக்கிலே நமக்கு இருக்குங்க. அப்போ சேவல் கூவும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போ கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். அடுத்தது ஆப்ஷன் பியில் மயில் அகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ மயில் அகவும். அடுத்து காகம் கரையும். சரிங்களா, கரையும்னு கொடுத்ததில் காகம் கரையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கறணும். ஸோ அப்போ சேவல்னா கூவும், கோழினா கொக்கரிக்கும், மயில்னா அகவும், காகம்னா கரையும். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், உவமை தொடர். இதில் இருந்தும் கிட்டத்தட்ட 5 வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ உவமை தொடர் பாருங்கள், எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், அவுட் ஆஃப் சோர்ஸ் இதில் நிறைய கேட்கவே இல்லை. சரிங்களா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு பேஸ். அதில் இருக்கக்கூடியது 100% எனக்கு தெரியணும். சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் 8th புக்கில் இருக்குது, 8th தமிழில். சரிங்களா. அப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னு ஒரு உவமை தொடர் சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எதிர்பாரா நிகழ்வு தான் அதுக்கு மிகச்சரியான பதில். சார் அப்போ ஆப்ஷன் பியில் தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் அது வந்து தற்செயல் நிகழ்வு. சரிங்களா. காக்கை உட்கார பணம் பழம் விழுகிறது வந்து தற்செயல் நிகழ்வு. காக்கை போய் உட்காருது, அந்த பணம் பழம் விழுகுது வெயிட்டு தாங்காமல். சரிங்களா, அது தற்செயல் நிகழ்வு. அடுத்தது பாருங்கள், வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. உங்களுக்கே நல்லா தெரியும், தலைமுறை தலைமுறையாக. சரிங்களா. அதே மாதிரி நீண்ட காலம் வாழ்தல் அப்படின்னா பசுமரத்தாணி போல். பசுமரத்தாணி போல் அப்படியே நெஞ்சில் பதிஞ்சு வச்சுக்கிறது நீண்ட காலத்துக்கு. சரிங்களா. ஸோ வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அப்படின்றது தான் ஆன்சரு. அடுத்தது பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர். அப்போ ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. பசுமரத்தாணி போல் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே பதிஞ்சு வச்சுக்கிறது. இதே இது நீண்ட காலமாக இருப்பது அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் நீண்ட காலமாக இருப்பது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது பாருங்கள், அடுத்த வினா பாருங்கள். 45 வரைக்கும் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாமே முக்கியமானது, அதுக்காக நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், குற்ற முறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? சரிங்களா. ஸோ இது கலைச்சொல் மாதிரி தான், ஒன்றும் இல்லை. குற்ற முறையீடு, குற்றம்னா வந்து என்னதுங்க? கம்ப்ளைண்ட். அப்போ கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. குற்ற முறையீட்டு மனு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் டி. அடுத்ததுங்க, அடுத்தது டப்பிங். நம்மளே சொல்கிறோம், நிறையா வந்து இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, இவங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவோமாங்க. அப்போ டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. எந்த ஒளிச்சேர்க்கை? சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளியை குறிக்குது. சரிங்களா. இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம், இந்த ஒளியை நான் சொல்லலை. சரிங்களா. அப்போ ஒளிச்சேர்க்கை அப்படின்றது வந்து டப்பிங். சரிங்களா. அடுத்தது 42வது வினா பாருங்கள், எக்ஸவேஷன். ரொம்ப முக்கியமானது, அகலாய்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸவேஷன்னா வந்து என்னதுங்க? அகலாய்வு. சரிங்களா. இதெல்லாமே நமக்கு 8th புக்கில் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்கிறோம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் என்னதுங்க? புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கடைசி கொஸ்டின்னு, கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேவ்னா குகைங்க, அப்போ பெயிண்டிங்னா ஓவியம். அப்போ குகை ஓவியங்களை கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அப்போ கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகை ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த வினா, ஸோ 45வது வினா மட்டும் பார்த்துருவோம். பாருங்கள், நடுவண் அரசு உவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு டேஷ் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. சரிங்களா. ஸோ 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. இது பழைய புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ பழைய புக்கு படிச்சிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், நியூ புக்கு படிச்சிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ
உவேசா அவங்களுக்கு அவங்களுடைய தமிழ் தொண்டை பாராட்டி நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. இதை பொதுவாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உவேசா அவர்களுடைய தமிழ் சேவையை பாராட்டி நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. ஸோ 2006 அப்படியும் உங்களுக்கு மாறுதலாக கேட்பாங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி சரியாங்க. ஸோ அப்போ இதில் ஒரு 15 வினாக்களுக்கும் மேற்பட்டது நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். ரிப்பீட்டடு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.